आज मैं आपकी सेवा में एक और कहानी बताने जा रहा हूँ। एक चूहा था जो एक जंगल में रहता था। उस जंगल में एक ऋषि भी रहते थे। वह चूहा एक दिन भागते भागते ऋषि जी के पास आया और उसने ऋषि जी को पूछा कि कृपया आप मुझे एक बिल्ली बना दीजिए, क्योंकि मुझे एक बिल्ली पकड़ने आई है और अगर उसने मुझे देख लिया तो वो मुझे खा जाएगी। तब ऋषि जी बोले ठीक है, और ऋषि जी ने उस चूहे को बिल्ली का रूप दे दिया। कुछ दिनों बाद वही बिल्ली फिर आई और बोलने लगी कि अब मुझे कुत्ते का रूप दीजिए, क्योंकि अब एक कुत्ता भी मुझे पकड़ रहा है। तब ऋषि जी ने उसे कुत्ता बना दिया और कुछ समय पश्चात एक बाघ उस कुत्ते के पीछे लगा। तब वही कुत्ता फिर ऋषि जी के पास गया और उसने ऋषि जी को पूछा कि क्या आप मुझे एक बाघ बना दोगे जिससे वो बाघ मुझे पकड़ ना पाए। तब ऋषि बोले ठीक है, और ऋषि जी ने उस कुत्ते को बाघ बना दिया और वो बाघ कहने लगा कि अब मैं आपकी शिकार कर सकता हूँ और मैं आपको पकड़ लूँगा। वह बाघ धीरे धीरे ऋषि जी के पास आने लगा और ऋषि जी ने उसे फिर चूहा कर दिया। इस कहानी से हमें यह बोध मिलता है कि हमें जो भी चीज़ें मिलती है उसका हमें अहंकार नहीं करना चाहिए। धन्यवाद। हरि बोल। ಕತೆ ಚಲೋ ಕತೆ ಏನ ಅವ್ರ ಕತೆ தான் சொன்னாரு, கேட்டுப்பாரு அவர் சொன்ன கதை. வந்து ஒரு பேர் நிப்புண் பிரபு. இப்போது ஹரிநாம் வாங்கியிருக்காரு. இப்போ குரு மகாராஜ் இவருக்கு பேர் கொடுத்திருக்காரு நயனானந்த பிரபுஜி. இவருக்கு அப்பாಗೆ பேர் சதானந்த பிரபு, அம்மா வந்து கனகமஞ்சரி. மகாராஷ்டிரா நாசிக்கில் வந்திருக்காரு. இவர் வந்து நம்ம ஹிந்தி ஹரிகதா குரூப்பில் ஒரு 8-9 மாதம் ஆச்சு, வாரம் 2 கதை இப்படி ரெக்கார்டிங் அனுப்புவார். வந்து இப்போ இவர் சொன்ன கதை நீதி கதை. ஒரு காட்டில் ஒரு ரிஷி இருக்கார். அவர்கிட்ட ஒரு எலி பயந்து வந்திருக்கு. எனக்கு வந்து ஒரு பூனை ரொம்ப பிரச்சனை கொடுக்குது, எனக்கு பூனை பண்ணிவிடுங்க சொல்லி, இல்லை அது எனக்கு சாப்பிட்டுடும். சரி சொன்னார் ரிஷி. அவர் சித்தி அதுக்கு பூனை பண்ணிவிட்டார். திரும்பி ஒரு கொஞ்சம் மாதம் விட்டு எனக்கு நாய்கள் ரொம்ப பிரச்சனை கொடுக்குறது, எனக்கு நாய் பண்ணிவிடுங்க சொன்னார். அவர் நாய் பண்ணிவிட்டார். திரும்பி ஒரு கொஞ்சம் மாதம் விட்டு எனக்கு புலி ரொம்ப பிரச்சனை கொடுக்குது, எனக்கு புலி பண்ணிவிடுங்க சொன்னார். அவர் புலி பண்ணிவிட்டார். இனி கொஞ்சம் மாதம் விட்டு பசிக்குது, இந்த ரிஷிகை சாப்பிட வந்திருக்கு. அப்போ ரிஷி அவர் திருப்பி அதுக்கு மந்திரவில் தண்ணி போட்டு எலி பண்ணிவிட்டார். சரி, நமக்கு என்ன கடிச்சிருக்கு, நமக்கு நன்றி இருக்கணும். நமக்கு யார் நல்லது பண்ணியிருக்காரோ அவருக்கு இது பண்ண போனால் இப்படி ஒரு கதை சொன்னார். ஹரிபர் ஈஸ்வரா பரமேஸ்வரா. ஹரே கிருஷ்ணா. நான் வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். அது வந்து தி காப்லர். ஒரு ஊரில் வந்து ஒரு செருப்பு தைக்கிறவர் இருப்பார்.
நாரதர் வந்து முதல்ல இங்கே பூமியில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க வரும்போது அவர் ஒரு செக் பண்ணுவார். முதல்ல ஒரு காவலர்கிட்ட போயிட்டு காவலர்கிட்ட போயிட்டு விஷ்ணு வந்து மேலோகத்தில் வந்து யானையோட தும்பிக்கையில் வந்து ஊசி வச்சு ஊசி மனையில் யானையை நுழைச்சிட்றாங்கன்னு சொன்னாங்க. அப்போ வந்து காவலர் வந்து சொன்னாங்க, அவர் பகவான், அவர் எது வேணால் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே வந்து ஒரு பூஜாரி கிட்ட சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த பூஜாரி வந்து அது எப்படி முடியும், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதில் வந்து என்னென்னா காவலர் தான் உண்மையான பக்தியில் வந்து இருக்காங்க அப்படின்னு தான் ஸ்டோரி மாறும். ஹரே கிருஷ்ணா. So, Sukhdev now. Yes. Yo. उठो 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 मत लगा हरे कृष्णा, दंडवत प्रणाम। मेरा नाम सुखदेव दास है। तो आज गुरु महाराज ने सौभाग्य दिया कुछ बोलने का, तो संगठन एकता पे कुछ बोलना चाहूँगा। तो एक व्यक्ति था, वो काफ़ी वृद्ध हो गया। तो वृद्ध होने के बाद में तो अभी वो देख रहा है, उसके 4 पुत्र हैं। तो अभी वो सब झगड़ा कर रहे हैं प्रॉपर्टी के लालच में। तो अभी उसको चिंतित होने लगा कि क्या करें। तो चिंतित होते होते एक दिन उसने अपने सभी पुत्रों को इकट्ठा बुलाया और बोला कि तुम सब एक एक लकड़ी लेकर आओ। वो सब एक एक लकड़ी लेकर आए। तो उनके पिताजी ने उनको बोला कि तुम इस लकड़ी को तोड़ो। तो लकड़ी को जैसे एक एक लकड़ी को तोड़ा, वो टूटने लगी। और जब उन्हें बोला कि 4 लकड़ियों को एकत्र करो और फिर इसे तोड़ने का प्रयास करो, तो जब वो करने की चेष्टा उन्होंने की तो वो हुआ ही नहीं। तो उसके पिता ने इंगित करते हुए उन्हें ये समझाया कि अगर तुम इकट्ठे रहोगे, एकता में रहोगे, कोई तुम्हें तोड़ नहीं पाएगा। अगर तुम अलग 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 होकर चलोगे तो तुम्हें सब तोड़ देंगे। आज के युग में क्या हो रहा है, सभी कोई अलग जा रहा है, कोई इधर जा रहा है, कोई इधर जा रहा है। सभी को संगठित होकर एकता रखकर प्रचार करना चाहिए, महाप्रभु की वाणी का प्रचार करना चाहिए। तो इस कहानी से ये शिक्षा मिलती है कि एकता में बल है और इकट्ठे होकर सभी हरे कृष्ण महामंत्र का जप करते हुए गौरवाणी का प्रचार करें और प्रभुपाद जी का जो प्रभुपाद जी की इच्छा है वो मनोभिष्ट करने की प्रार्थना करें। हरे कृष्ण। तमिल तरीमा இப்போ பேசுனது இவங்களுக்கு பேர் சுகதேவதாஸ், ஜலந்தரில் வந்திருக்காரு. 15 வயசுலேயே நம்ம குரு மகாராஜுக்கு பார்த்தாரு. இப்போ 20 வயசு தான். 15 வயசில் எப்படியோ வீட்டில் போய் சொல்லி பிருந்தாவனம் வந்து குரு மகாராஜுக்கு தீட்சை கொடுங்க சொன்னார். மகாராஜ் கேட்டார், என்ன வயசு, உன் அப்பா அம்மாவுக்கு தெரியுமா இங்கே வந்தது
அப்போ பிடிச்சி வீட்டுக்கு 18 ஆகும்போது வா சொன்னார். திருப்பி அடுத்த வருஷம் வந்தான். எப்படியோ 17 ஜெயிச்சுட்டு போனான். 3 வருஷம் ஆச்சு. மகாராஜ் கிட்டே ஹரிநாமம் வாங்கி தீட்சை வாங்கியிருக்காரு. வீட்டில் அந்த பிராமண தீட்சை வாங்கியிருக்காரு. விக்கிரக சேவை பண்ணுவார். நல்லா கீர்த்தனை பாடுவார். நம்ம எல்லாம் கேட்டோம். மிருதங்க வாசிப்பார். சின்ன வயசு முதல்ல நல்லா அங்கே வந்து ஸ்ரீ சைத்தன்ய கௌடிய மட் அங்கே அசோசியேஷன். இப்போ ஒரு கதை சொன்னது, ஒத்துமே பார்த்து சொன்னது. ஒருத்தர் நல்ல பணக்காரர், அவருக்கு நிறைய சொத்து இருக்குது. 4 பசங்கள் இருக்கான், 4 பையன். வயசாகுது. இனி இவங்களுக்கு சொத்து கொடுக்கணும், ஒத்துமை பார்த்து சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வாட்டி 4 கம்பு கொண்டு வாங்க சொன்னார். அவங்களுக்கு கொண்டு வரும்போது அது ஒடியுங்க சொல்லும்போது அவரை ஒடிச்சு போட்டார். அதுக்கப்புறம் 4 சேர்த்துட்டு இப்போ ஒடியுங்க சொல்லும்போது அவர் ஒடிக்க முடியல. இப்போ சொன்னார், உங்கள் 4 பேர் சேர்ந்து இருந்தால் இது எல்லாமே சொத்து எல்லாமே நல்ல முறையாக இருக்கும். உங்களுக்கு தனித்தனி போனால் எல்லாமே போயிடுவீங்க. இப்படி சொல்லி கொடுத்தாரு. இப்போ இன்றைக்கி நமக்கு சமுதாயத்தில் கூட நம்ம ஒத்துமை இருந்து நம்ம மகாபிரபு சொன்ன இந்த அனுபவி உள்ள இந்த ஹரிநாம பிரச்சாரம் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம தனித்தனி போகும்போது ஒன்றுமே இதாகாமல் இருக்குது. அப்போது நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அவர் சொன்னது, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணி வேறவங்களுக்கு கூட இது சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணணும். அப்போ தான் நம்ம பிரபுபாதிக்கு மகாபிரபுக்கு திருப்தி பண்ண முடியும். ஹரிபோல். ஹீரோ இன்னைக்கு எல்லாம் வீட்டில் ஆகுது. குரு தான் பேர் வரல. குரு ஓம் அஜ்ஞானிதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சத்சுருமிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இப்போ இந்த கலியுகத்தில் ஒரு குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்குள்ள உள்ள தொடர்பு என்ன, குருவோட வார்த்தையில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் சீடர், அதை பற்றி விஷயங்கள் வந்து புராணங்கள் நிறைய கதைகள் இருக்குது. அது நம்முடைய குரு மகாராஜ் நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதை, எல்லாரும் பாதிக்கப்பட்ட கதை. அது அந்த கதையை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உபமன்யு கதை. அது திருப்பி நான் உங்களோட சொல்லலாம்னு நான் ஆசைப்பட்றேன். ஹரே கிருஷ்ணா. உபமன்யு யாருன்னா, ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்த ஒரு பக்தர். அவர் அப்பாவும் பக்தர் தான். அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குருகுலத்தில் தான் கல்வி பயிலக்கூடிய ஒரு இது இருந்தது அந்த காலத்தில். அப்படி இருக்க பட்சத்தில் அவருடைய பள்ளிக்கு போகக்கூடிய அந்த காலகட்டம் வரும்போது, அப்போ அவங்க அப்பா வந்து ஒரு குருகிட்ட கொண்டு போய் அடையாளம் கொடுக்குறாரு. அப்போ இவர் நினைக்கிறது என்னென்னா, சரி நம்ம வந்து பள்ளியில் படிக்க போகிறோம், குருகுலத்தில் படிக்கும் போது அப்போ அது சம்மந்தமான விஷயங்கள் தான் சொல்லிக் கொடுப்பான்னு நினச்சி இவரும் போகிறார். ஆனால் அந்த குரு என்ன சொல்கிறாருன்னா, ஆரம்பத்திலே அவர் என்ன சொல்கிறாரு, மாடு மேய்க்க சொல்கிறார், பசு மேய்க்க சொல்கிறார். பசு மேய்க்கும் போது இவருக்கு என்னன்னு புரியல. இருந்தாலும் சரி, அவங்க அப்பா ஏற்கனவே சொல்லிக் கொடுத்துருக்கார். அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு குருகிட்ட எப்படி இருக்கணும், ஒரு ஆசிரியர்கிட்ட எப்படி இருக்கணும், பெற்றோர்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுத்தால் மட்டும்தான் அப்படி சொல்லிக் கொடுத்தால் மட்டும்தான் அந்த பள்ளிக்கூடத்தில் போகும்போது அந்த பையனும் அந்த குருவோட வார்த்தையில் ஒரு நம்பிக்கை வச்சு பின்னாடி அவனுடைய எதிர்காலமும் நல்லாயிருக்கும். அது இந்த கலியுகத்தில் வந்து ரொம்ப கம்மி இப்போ உள்ள காலகட்டத்தில். அப்படி ஆனால் அந்த காலத்தில் புராணங்களில் உள்ள காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா, குருவோட வார்த்தையில் நம்பிக்கை வச்சுங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா சொல்கிறதுனால அந்த பையனும் குருவோட வார்த்தையை கேட்டுட்டு என்ன பண்ணார், மாடு மேய்ச்சார். கிட்டத்தட்ட ஒரு 1000 பசுமுக்கு மேலே மேய்ச்சார். மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அவர் சாப்பிட்றது என்னென்னா, அங்கங்கே வீடுகளில் கிடைக்கக்கூடிய சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது திருப்பி வரும்போது அவர் என்ன சொன்னார்னா, நீ என்ன சாப்பிட்ற, எப்படி இருக்கு, பசுவெல்லாம் வந்து பார்க்கும்போது கோசலையில் என்ன சாப்பிட்ற, என்ன எதுன்னு கேட்கும்போது, அப்போ நான் அப்படி மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உள்ள வீடுகளில் உள்ள என்ன கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்பார். அப்போது அவர் சொன்னார், நீ அப்படிலாம் சாப்பிடக்கூடாது, வெளியே வாங்கி சாப்பிடக்கூடாது, ஒன்லி சாப்பிடக்கூடியது என்னென்னா நீயா என்ன கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்ணும், அதாவது கோசலையில் என்ன கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்ணுன்னு சொல்லும்போது சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். அப்போது வெளியே எங்கே அவர் பிட்சா ஏந்தாமல் என்ன பண்ணுறாரு, அவர் எங்கே என்ன கிடைக்குதோ, அதாவது பசுவோட பாலை வந்து குடிச்சிக்கிட்டு இருந்தார். திருப்பி
அதே மாதிரி ஒரு கொஞ்ச நாள் விட்டு குரு வரும்போது அப்போ நீ என்ன மாதிரி இருக்கிற, இந்த மாதிரி உன்னை வாழ்க்கை போய்கிட்டு கேட்கும்போது அப்போ அவர் என்ன சொன்னார், நான் பசுவில் இருந்து வரக்கூடிய பாலை சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கண்ணுக்குட்டிக்கு தேவையான பால் இருக்கும்போது அதையே நீ குடிக்கிற, அதெல்லாம் நீ குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ திருப்பியும் கொஞ்ச நாள் கழித்து அதையும் அவர் சாப்பிடல. அப்போ திருப்பி கொஞ்ச நாள் கழித்து என்ன மாதிரி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அப்படி கேட்கும்போது அப்போ அவர் சொன்னது, ஏதோ பசுவோட, அதாவது பசு கண்ணுக்குட்டி கொடுத்து கண்ணுக்குட்டி வாயில வந்து அந்த நுரை அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த நுரையை கூட நீ விட மாட்டேங்கியா, அப்போ உனக்கு என்ன மாதிரி புத்தி இருக்குன்னு சொல்லி சத்தம் போடுறாரு குரு. அப்போ அதையும் அவர் சாப்பிடல. அப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது அவர் காட்டில் பசுவை மேய்ச்சிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே சில இலைதலைகள்லாம் இருக்கிறோம். அப்போ நம்ம வயிறு பசிக்குது. ஆனால் குருவோட வார்த்தையில் ஒரு நம்பிக்கையில் எப்படியாவது நம்ம பசுவை வந்து பாதுகாக்கணும், பசுவுடைய வளர்ச்சியை இது பண்ணணும். நான் போயிட்டேன்னா அது சாப்பிடாமல் இருந்தேன்னா இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற இலைதலைகளெல்லாம் அது மூலமாக சாப்பிட்டு பசி ஆறிக்கலாம் அப்படி ஆறிக்கிட்டு இருக்கும்போது பசியோடைய ஆற்றிக்கலாம்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு, அதாவது சாப்பிடும்போது அந்த இலைகளை சாப்பிடும்போது அவருக்கு கண்ணு தெரியாமல் போயிடுது. அப்போ கண்ணு தெரியாமல் பார்க்கும்போது அப்போ அவர் பசுமா இருக்கும்போது ஒரு குழியில் விழுந்துடுறாரு. அப்போ குரு வரார். குரு கொஞ்ச நாள் கழிச்சு குரு வரும்போது என்ன சொல்கிறாரு, அவரை தேடுறாரு. உபமன்யும் எங்கன்னு கேட்கும்போது அப்போ அவர், குரு நான் இப்படி ஏதோ சாப்பிடும்போது இலையில சாப்பிடும்போது தெரியாமல் ஒரு மருந்து, இது தெரியாமல் ஒரு இலையை சாப்பிட்டுட்டேன், அதனால எனக்கு கண்ணு போயிடுச்சு, அப்போ இந்த குழியில் விழுந்து கிடக்குன்னு சொல்லும்போது அப்போ அவர் குருவை தூக்கி விட்டு அப்போ இந்த மாதிரி ஒரு, அதாவது இந்திரன்னா யார், அஸ்வினி குமார்கிட்ட வந்து நீ வேண்டிக்கோ, அஸ்வினி குமார்கிட்ட வேண்டும் போது அது மூலமாக உனக்கு திருப்பி கண் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லும்போது அப்போது அவர் அஸ்வினி குமாரில் நோக்கி தவம் செஞ்சார். தவம் பண்ணும்போது அப்போ அஸ்வினி குமாரில் அவர் முன்னாடி வந்து ஒரு மருந்து ஒன்று கொடுத்தாங்க ஒரு பாத்திரத்தில். அந்த மருந்து வாங்கிட்டு அவர் சாப்பிடல. அப்போ குருவுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போது திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சுட்டு குரு வரும்போது அப்போ கேட்குறாரு, நான் தான் உன்னை அஸ்வினி குமாரில் வேண்ட சொல்லி அது மூலமாக கிடைக்கக்கூடியதை சாப்பிட சொல்லலை, அவர் என்ன சொல்கிறாரு செய்ய சொல்லணும்ல அப்படின்னு சொல்லும்போது அவங்க இப்படி ஒரு பாத்திரத்தில் ஒரு அமிர்தத்தை கொடுத்தாங்க, அதை சாப்பிடாம ஏன் வச்சு கேட்கும்போது நீங்கள் சொல்லாமல் எப்படி நான் சாப்பிட முடியும் அப்படி சொன்னார். இதுதான் குருவோட, அதாவது குருவுக்கும் சீலனுக்கும் உள்ள ரொம்ப அப்படி சொல்லும்போது இதுலேருந்து என்னதுன்னா, ஒரு குரு என்ன சொல்கிறாரோ அதை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதுதான் ஒன்று. ஆனால் இப்போ உள்ள கலிகாலத்தில், இப்போ உள்ள சூழ்நிலையில் யார் அப்படி ஃபாலோ பண்ணுறான்னு தெரியல. என்னை கொண்டு குருவோட வாழ்த்தில் வந்து நம்ம வந்து நம்பிக்கை வைக்கலை. நம்பிக்கை வைக்காமல் தான் இப்போ பல பிரச்சனையை நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம குரு என்ன சொல்கிறாரோ, அவர் சாகணும்னு சொன்னால் செத்துடணும். இதுதான் விஷயம். அப்படி அந்த காலத்தில் புராணங்கள் உள்ள காலத்தில் வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ கலிகுலகத்தினால நம்மளால் முடிஞ்சளவு ஃபாலோ பண்ண முடியல. இருந்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது குருவோட கருணையால் தான் கண்டிப்பாக நடக்கும். இந்த கதை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட கதை என் மனசில். அதனால் சரி இது சொல்லலாம் சொன்னனால, திடீர்னு சொன்னனால அவ்வளோ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணலானே, ஏதோ முடிஞ்சளவு சொன்னேன். ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பதரு கிருபா சிந்து ஹரிதானா பாவனேதி வைஷ்ணவேதி நமோ நமக. குளிக்கிறாளா? கெட்டிங் ரெடி மேடம், கெட்டிங் ரெடி. டேக் பார்ட். ஓம் ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் யேனே தஸ்மை சர்க்குருவே நமஹ. ஒரு தேசத்தில் வந்து ஒரு அரசன், அவருக்கு வந்து பிறந்த நாள். அப்போ வந்து தன்னுடைய பிரஜைகளுக்கு அவர் வந்து ஒரு அறிவிப்பு பண்ணுறார். நாளைக்கு வந்து எனக்கு பிறந்த நாள், அரண்மனை தோட்டத்தில் வந்து நான் இருப்பேன். காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நான் அங்கே தான் இருப்பேன். யார் வந்து என்னை அந்த டைமுக்குள்ளே சந்திக்கிறாங்களோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிரியமானவங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு பண்ணுறார். அடுத்த நாள் வந்து தோட்டத்தில், அரண்மனை தோட்டத்தில் வந்து அதுக்கெலாம் ஏற்பாடு நடக்கு. அப்போ எல்லா ஜனங்களும் வரார். ராஜாவை வந்து பார்க்கணும், ராஜா ஒரு அறிவிப்பு பண்ணியிருக்காரு.
சரி அவரை பார்த்தா நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையில் வராங்க. ராஜா என்ன பண்ணுறாரு, தோட்டம் பெரிய தோட்டம், என்ட்ரன்ஸ் 2 சைட்லேயும் நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள், அதாவது கடைகள். அந்த கடை உள்ளே போனீங்கன்னா பட்டுப்புடவை, ரகரகமான வேஷ்டிகள், ஆடைகள், கண்கவர ரொம்ப கவர்ச்சிகரமான ஆடைகள் எல்லாம் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா எல்லாம் அந்த சாப்பிட்ற வஸ்து, அது நிறையா இருக்குது. அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறையா பொழுதுபோக்கு அம்சங்கள், ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கடைகள்லாம் வச்சுருக்காரு. ரொம்ப இசை, நாடகம், நடனம், இந்த மாதிரி ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் ஒரு 50-100 கடைகள் இருக்குது. இந்த மாதிரி ஷாப். ஒவ்வொரு கடைக்கு முன்னாடியும் வாட்ச்மேன். இப்போ இந்த ஜனங்கள் பார்க்குறாங்க, 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது ராஜாவை பார்க்குறதுக்கு. சரி நம்ம உள்ளே போய் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு சிலர் வந்து அந்த சாப்பாட்டு பிரியர்கள்லாம் ஹோட்டலில் போகிறாங்க. அங்கே சாப்பிட்டு மதுபானம்லாம் இது பண்ணுறாங்க. அவங்க குடிச்சிட்டு போதையில் அப்படியே தள்ளாடி அங்கேயே கிடக்குறாங்க. அடுத்த கடையில் வந்து வஸ்திரம், துணிமணிகள். ஒவ்வொரு கடைக்கு முன்னாடி ஒரு வாட்ச்மேன். பொதுவாக வந்து கடைக்கு போனோம்னா வாட்ச்மேன்னா உள்ளே வாங்கம்பாங்க. இந்த வாட்ச்மேன் என்ன சொல்கிறாங்க, அரசர் அங்கே இருக்கார், போங்க அப்படிங்கிறாங்க. இவங்க போகலாம், அது 5 மணி தானே, கொஞ்சம் சாப்பிட்டு போகிறோம் அப்படின்னு உள்ளே வந்து அந்த உணவில் மயங்கி போதையில் அங்கேயே கிடக்குறாங்க. துணி எடுக்கிறவங்க, நம்ம காலையில் துணி எடுக்க போனால் நைட் ஆயிரும் நம்மளுக்கு சாதாரண கடைக்கு. அங்கே அரசர்னால் எப்படி இருக்கும், அரசரோட துணிமணிகள்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப விலை உயர்ந்த ஆடைகள். இதை எடுக்கவா அதை எடுக்கவான்ட்டு அவங்களுக்கு புத்தி பேதளிச்சு அதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. உள்ளே போனவங்க வெளியே வர முடியல, மணி 5 ஆகிட்டு. இசை நாடகம், அந்த நாடகம் இசைக்கு மயங்கி அவங்க அப்படி அதிலே உட்காந்து ஆகான்னு அந்த பாட்டை கேட்டு டைம் போகிறதே தெரில, 5 மணி ஆகி போச்சு. அவங்களாலும் வெளியே வர முடியல. இப்படி எல்லாருமே அந்தந்த கடைக்குள்ளே போனவங்க எல்லாருமே அந்தந்த இதில் மயங்கி யாருமே 5 மணி வரைக்கும் அரசரை பார்க்க முடியல. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு கவர்ச்சிகரமான இதெல்லாம் வச்சுருக்காரு ராஜா. ஒரே ஒரு பாட்டி மட்டும் எதையுமே கண்டுக்கல, நேர ராஜா மேலே அங்கே உட்காந்துருக்காரு. கடைசியில் ராஜாட்ட போய் சரணடைஞ்சோன்னா ராஜா வந்து, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன், உனக்கு என்ன கேட்டாலும் தருவேன் அப்படிங்கிறாரு. உடனே அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ எல்லோரும் கேட்குறாங்க பாட்டிக்கிட்ட, நீ மட்டும் எப்படி வந்த அப்படின்ட்டு. ராஜா என்ன சொல்லியிருக்காரு, என்னை வந்து மீட் பண்ணால் நீங்கள் எனக்கு பிரியமானவங்களாக ஆயிடலாம் அப்படின்ட்டுருக்காரு. அவருக்கு பிரியமானவங்களாக நம்ம ஆகிட்டோம்னா நம்ம என்ன கேட்டாலும் தருவார். ஏன் இதுக்கு போகணும் அல்பத்துக்கு, இதோட பெரிய இதே தருவார் நமக்கு, ராஜ்யம் தருவார், நிலம் தருவார். இது என்ன சாதாரண விஷயம், அந்த அறிவு எனக்கு இருந்தது, நான் வந்தேன் அப்படின்றாங்க. இது வந்து எப்படின்னா, அந்த தோட்டங்கிறது நம்ம இருக்கிற உலகம், இந்த கடைகள் தான் மாயை, பொண்ணுன்னா நம்மளை பிடிச்சி இழுக்குது. அந்த வாட்ச்மேன் தான் குரு, அவர் தான் வழியை காட்டார், இங்கே வேண்டாம் அங்கே போ, பகவான் இருக்கார் போ அப்படின்ட்டு. அவர் பேச்சு கேட்டு போகிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து முக்தி, அவங்களுக்கு வந்து நல்ல நிலை கிடைக்குது. இல்லை நாங்கள் வந்து சாப்பிட்டு போகிறோம், கொஞ்சம் துணி எடுத்துகிட்டு போயிடுறோம், அந்த கொஞ்சம் பாட்டு டான்ஸ் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு உள்ள போகிறவங்க எல்லாம் மாயையில் சிக்கி அங்கேயே கிடந்துடுறாங்க, பகவான்கிட்ட போக முடியல. ஸோ இதான் இந்த கதையோட தத்துவம். அப்போ வந்து அந்த செக்யூரிட்டி பேச்சை யார் கேட்குறாங்களோ அவங்க யோசிக்கணும், ஏன் இவங்க அங்கே போய் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு விலை மதிப்பு இல்லாத சொத்து நிரந்தர அந்த அது என்னது பகவானோட சேர்ந்து வாழ்கிற அந்த நம்மளுக்கு அந்த கோலக பிருந்தாவனம் வைகுண்டங்கிற முக்தி கிடைக்கும். ஆனால் அந்த அல்ப விஷயத்துக்கு அந்த பேச்சை கேட்காம அந்த அல்ப விஷயத்துக்கு உள்ளே போனவங்க எல்லாம் மாயையில் மயங்கி அப்படியே அங்கேயே கிடந்துடுறாங்க. ஸோ இதான் இந்த கதையோட தத்துவம். ஹரே கிருஷ்ணா. गुरवे गौरचन्द्राय राधिकास्तदालये कृष्णाय कृष्णभक्ताय तद्भक्ताय नमो नमः। भक्ति प्रमोदाख्यो पुरीमुषित्वा
भक्ति प्रमोदाख्यो पुरींगुपाशो भक्ति प्रमोदाख्यो पुरीं प्रणम्य भक्ति प्रमोदं लभते जनवै गौरकृष्ण नामदातां कीर्तनानन्दवर्धना बहिर्मुखो जीवत्राता वन्दे सरस्वतीं प्रभुं वंशाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। All glories to Sri Guru and Gaurang. All glories to Sri Guru Parampara. All glories to Sri Hare Krishna Mahamantra Sankirtan. All glories to assembled devotees. Mami ko bata. So nectar of instruction of Srila Prabhupada Bhakti Siddhanta Saraswati Thakur. Now Prabhupada answering one question. Someone asking question? Question, what question? Bhagavad Darshaner path ki. What is our path to get viewed of Bhagavan? To get viewed of Bhagavan, Bhagavan and darshan. Prabhupada answering. Gurvanugatte sevanmukh hoye Krishna kripa pekshai Bhagavad darshaner rasta. Gurvanugatte. Footsteps of Guru. Follow the footsteps of Guru. Gurvanugatte. Sevanmukh. Whatever he instructs us, that practice in our life. Whatever he instructing us, that practice in our life. Sevanmukh. Whatever he say, follow in our life. Krishna kripa apekshai. Always depending on Krishna's mercy. Bhagavad darshaner rasta. That is the path to get viewed of Bhagavan. Means, first of all he says Gurvanugatta, means follow the footsteps of Guru. Then second word Sevanmukh. Whatever Guru says, wholeheartedly maintain it in our life. And wait for the Krishna's mercy, always. It's not like that Krishna sometime we feel Krishna is not in our favor. Right? Sometimes we feel, right? Sometimes we feel, why Krishna doing such things for me? I am fully dedicated for his services. Why Krishna doing such negative things towards me? If Haridas Thakur says, I am chanting Hare Krishna Mahamantra,
why Muslim ruler putting me in jail? Why Muslim ruler punishing me in 22 marketplace? Prahlad Maharaj may think, if he thinks like this, I am chanting, oh Lord, I am chanting your name, Vishnu, chanting always your name. I believe from my bottom of my heart, you are supreme, but why my father is punishing me or trying to kill me? Prahlad Maharaj never ever beg to Vishnu that, please Vishnu, protect me. He never said, just chanting the name, Krishna Kipa Apeksha. Never expecting, never begging, Krishna, please give me this, give me that. Always waiting to get mercy of Krishna. Whatever mercy Krishna. Krishna beating me, that is also mercy. You know. Adharang madhurang badanang, whatever Krishna doing, everything sweet. Killing, sweet. Vomiting, sweet. Everything sweet. Are you laughing? Yeah, adharang means adharamrita means vomit. Right? Adharang madhurang, vomitang, romitang madhurang, domitang, dolitang, everything sweet. Why? Because Krishna is embodiment of sweet. So Krishna, when we become devotee of Krishna, if we real manner devotee and always waiting for Krishna's mercy. Always waiting for Krishna's mercy. Follow footsteps of Gurudev, waiting for Krishna's mercy, then we can get Bhagavad Darshan. We can get viewed of Lord, Supreme Lord. Then Prabhupada said, Tattenu kampan shlok yar praman. Tattenu kampan susamikshamana. Whatever favorable, positive, negative, whatever, when you think this is the will of Lord. Sometimes we are thinking only positive, this is will of Lord, negative, that is mistake of Lord. Lord, judgment is not right. So many devotees they are talking about. But they don't know. They don't know the fact. Fact is, our karma is pulling us here and there. Lord establishing the karma's consequence. Therefore, we have to be always away from bad karma. Try to commit good karma. What is good karma? Where Krishna become happy. Which karma make Krishna happy? That is bhakti. Which karma make devotee become happy? Bhakti jai, like they are bringing every day 2 jar of water, right? Almost 20 liters, right? 40 liters water. Morning to 40 liters, evening 40 liters, right? That devotee become happy, right? That make devotee happy. Water is here, that make you happy, or you have to go there in hospital and bring the water, then drink water.
They bring it here. What are you ready to drink? That make you happy or not? So they are devotee. The devotee becoming happy. So that when devotee become happy, then Krishna become happy. Krishna says that if someone say, I am his devotee, someone only follow me, he is not my real devotee. Who is following the footsteps of my devotees, he is my real devotee. If some guru says, go and do the service, whatever service, like cook for 300 people. You never cook for 300 people, right? Then what you will do? It's not possible for me, right? What? Gurudev say, order us to cook for 300 people here. Who says? Oh yeah. Bhasha, a language. So good. Trying is good. Trying. We have to jump to that. If you are really dedicated, following the footsteps of Guru, we have to jump to that. कूद पड़ोगे. Who is giving us potency? Potency given by who? Shiva, Durga, Kali, all the god and goddesses. Their potency given by who? Supreme Lord Krishna. They are depending on Krishna. Whatever Krishna give us. Like I heard that Modi government, for farmer, yearly he is giving 6,000 rupees, right? 6,000 rupees. If some farmer go to the panchayat office, they say, I need 8,000 rupees. Is it possible for the panchayat to give him 8,000 rupees? Because sanction 6,000, money coming for each farmer 6,000, he is eligible to give us 6,000 only. Similarly, all the god and goddesses, they have limited, there's some limitation, potency. In Bengali called Adhikarik Devata. They are depending, their potency is depending on Supreme Lord. So we are servant or son of Guru. Guru says, when Guru says, do this, we are not doing before. Like you can see, I never cook. I never cook more than 2-3 people. But I explained today I explained. The day of Guru Maharaj, actually our Mayapur temple foundation, stone installation day, 300 people gathering, 9 o'clock, cook not arriving yet. We will cook, the devotee not arriving yet. Gurudev busy for foundation puja. Then he just indicate what to do. You go. I never be that. I never ever have experience for that. Finally, I made it. With the help of other devotees, I made it.
300 people cook for 300 people. Dal, sabji, dal, sabji, rice, sweet rice, pongal, sweet pongal, and then chutney. Yeah. 9 to 12, 3 hours we make for 300 people. And then no one complained. Everything goes right. According to our calculation, 300 people, they need 60 kilogram rice. According to Mayapur belly. No? Bengali are eating like a mountain of rice like a mountain, dal like a river. Yeah. 300 people means dal needed 9 kilogram dal. Vegetable needs 60 kilogram vegetables. 100 people, 20 kilo vegetables. This is the calculation. I prepare everything accordingly, made it. One day, one bus came, full bus, 50 people came at 9:30 to 10 o'clock to see Gurudev. But who is cook? I don't like to say his name, but he pretend like he's sleeping already. Because our prasadam over, there is no prasadam. And Gurudev's nature was, if anyone comes, his first word, give him prasadam. Anyone come. No matter he have or ready or not, give him prasadam. Therefore, whenever I was his personal servant, I always make halwa, because we don't have that much money that time. Make a big plate of halwa. Whoever come, 2-piece halwa, little fruits, in hand. But night time came, 50 people, they want to take dinner. Bengali dinner means, So dinner, anyway, they say we can take rice, no problem. Gurudev said, Baba, arrange that. 50 people. I have no experience. Experience is there, but not that much smart. What to do? 10 o'clock. Then 10:30, I went to Gurudev and ready. It's ready, prasad ready. Then asking, how come? Gurudev asking, how come? By your grace. By your grace, open fire, still have fire. I put the kolai means, cooking pot, I put it there, put water there. Just intelligence come. Whole potato without peeling, put it there, washing and put it there, not cutting it, chopping. Put it there, potato, water and potato. And then dal, I put one cloth, put inside cloth and tied it. And put it there. Everything boiling. Then I put rice. Rice boil. Rice soft enough. Then I take everything out. Then I chunk the dal. It becomes dal. And then I put some spices in the potato. And that becomes potato sabji. Half an hour ready. So we have to always, there is a, the Bhagavad Gita says, Tesang nittavijuktanang bhajatang piti purvakam, Tesang nittavijuktanang bhajatang piti purvakam, I remember.
Dadami buddhi jagannath, after that. Dadami buddhi yogam. I am giving them, buddhi means intelligence. First of all, we have to surrender, dedication. Dedication, the buddhi's potency, intelligent potency, who is giving? Bhagavan. Everything given by Bhagavan. One day I was in San Francisco. Gurukul, Gurukuli boys and girls. They came, almost 70 Gurukuli boys and girls came to Ramaso's house. They are hungry, they want to take lunch. Just 1 hour before, they say, we will reach in your home. In 1 hour, we need prasadam there. Then they are become crazy. They become crazy. In America, kitchen house system, nice system. So I explained them, don't worry about it. So let me do that. 6 burner. The oven 6 burner is such, put switch on, burner on. Gas burner, fire flame. And you can also control the fire flame also. All burner I put milk, one milk, 5 liter milk. Then rice 1 plate, dal 1 plate, chutney 1 plate, sabji 1 plate, and one burner I'm boiling hot water. When water less, I am adding everywhere. In 1 hour, all preparation ready. They say, who will cut the sabji? No need to. Soy chunk. I make hot water, put in soy chunk there. Soy chunk have sabji. Means soy chunk, a potato. Sabji, right? Dal, thick dal. They become happy. Tomato chutney, happy. Sweet rice, everything ready in 1 hour. Who gave us intelligence? Dadami buddhi yogam. Lord gave us intelligence. So if you dedicate, then intelligence will come. Lord giving us potency. So therefore, dedication will start through, Prabhupada says, Gurvanugatya. Anugatya. Follow the footsteps of Guru. Now, Sevanmukh means try to fulfill his desire. There's 5 type of Sevakadham, useless servant. Oli means actually, these bees. Bumblebees. Bumblebees, what they give seva, Gurudev tell him to do this. Practically never do. Just like a bumblebee. This is not written by me. I am not telling from my mind. I am telling according to Vishwanath Chakravarti's explanation from Madhurya Kadambini. Jyotishaka. Immediately we make prediction. Oh, if you say so, but that already occupied, or it is not possible for us to get it. One of our sannyasi, I told him. One of our sannyasi, Gurudev told him, preach in Odisha. Then he replied,
already Odisha occupied by Bhakti Vaibhav Puri Goswami Maharaj's disciple. It is not possible for me. Prediction. We have to jump. Whole Odisha, they are not occupying. Huh? So only Jyotisaka. This is called prediction. Always predicting. That means I am trying to escape the seva with prediction. Bano means arrow goes directly, never coming back. As soon as order pass, Gurudev order us, immediately without listening properly, just run. So definitely it will be improper seva. So in improper seva, they are not able to finish, so they are not coming back. Bano means arrow. Oli, Jyotisako, Bano. Then Kim Ekaki. Oh, I am alone. How can it possible? Alone can do that. No. It is not possible for me. Alone not possible. Kim Ekaki. And Prashita, like Dayananda Prabhu here. He is thirsty. So Dayananda Prabhu asking his guru, asking, can I have a cup of water? So his guru is sitting there, Guru Prabhu. He says, hey, Haribal Murali, Dayananda Prabhu asking water. Murali says, oh, Prabhu, you are Dinasan Prabhu. Dayananda Prabhu asking water. Everybody is talking about asking water, but practically water not coming. Dayananda. This is called actually Prashitakam. Such type of tendency, service tendency, is called Shivaka Adham. Adham means fallen servant. So fallen servant tendency is not allowing us to deliver ourselves or not allowing us to attain our goal. Therefore Prabhupada says, Bhagavad Darshan is our goal. Means to get viewed of Lord means what is our actual identity and act accordingly in the abode of Lord. That is called Bhagavad Darshan. So Gurvanugatti, as soon as we leave the anugatta of Guru, there is no possibility. Sometimes we are thinking we are following footsteps of Guru, but we are blaspheming whatever Guru says. We are not doing so. Guru in our heart, I am doing so. Guru inspiring me. This is called emotion. Emotion is not devotion. Most of the time, emotion becomes cause of demotion. Devotion gives us promotion. So we should not run behind emotion. Run behind devotion. Devotion means follow the footsteps. Whose? Previous teacher. Why? They are our Guru. Guruvanugatti. What Bhaktivinoda Thakur say, we have to follow. What Prabhupada say, we have to follow. What our Gurudev say, I have to follow. What Narottam Thakur say, I have to follow. What Vishnu Chandra says, I have to follow, because they are our Guru, previous teachers. Guruvanugatte sevanamukhoye Krishna kripa pekhai Bhagavad Darshane Rasta. This is the path. Follow the footsteps of previous teacher Guru and make them happy. Whatever they say,
follow it, this is a seven move. And always wait for the mercy of Krishna. Then definitely we have Bhagavad Darshan. Then Prabhupada said, Tattenu Kampan Shlok. Means whatever it favorable or not favorable, all we have to know it is the will of Lord. Will of Lord. Should not blame Lord. Why? Why, Lord, I am doing in your favor always, but why you are not fulfilling my desire? This is not bhakti. Bhakti means no expectation. Always giving, giving, giving. Without expectation. Giving for the satisfaction of object of our service. Object of our service. For his satisfaction. That is called bhakti. So Tattenukam, what you are trying to say, Haridas Thakur never complain. Oh Lord, why you have put me in jail? Never complain. Prahlad Maharaj never ever beg from Vishnu, Vishnu please protect me. Never. Just chanting. Tattenukampan. Whatever will of Lord is happening. Lord become happy to keep me or give me such a punishment. So I am happy. So then Prabhupada said transparent. Gurur Moddhodi Bhagavad Darsana. Transparent. Transparent method. Transparent means Gurur Moddho diye. So transparent, Krishna's mercy, by the mercy of Krishna we are able to view Krishna. Krishna darshan, by the grace, there is sunrise. Now is the sunset, right? If you bring lots of light around the world, put it in the sky, it is not possible to see Krishna, but see the sun. When you are able to see sun, tomorrow morning, when sun rises, from the rays of sun, we are able to see sun. Tomorrow morning. But now, if you try, you will fail. Udupi, how many lights company there? All light he can put, powerful light. It is not possible to see sun. Similarly, Krishna, if you if you think, I will see Krishna by my own endeavor. Yes, endeavor needed. But without Krishna's mercy, it is not possible. So, transparent. Krishna's mercy is come down to us through Guru. Therefore, we have to always, in order to get viewed of Lord, you have to go through Guru, not directly. Shuddha Bhakti Pati Bhagavad Darsana Pad. Shuddha Bhakti Pad, pure devotional service attitude, is only path to get viewed of Bhagavan. Bhagavan is darshan. Pure devotional path. Pure devotional means no any other desire. No sense enjoyment desire. Only desire, one desire, Krishna's gratification. And all the karma, gyan, which pulling us always to the other side. We have to surrender everything to Lord. So that things Rupa Goswami Pada explained in this way. That Anna Bhilashita Sunnang Shuddha Bhakti. Anna Bhilashita Sunnang
Jnana karma anavritam anukullena krishnanushilanam bhakti ruttama annabhilashita sunnam. Other desire should be absolutely zero. Sunna means zero. Desire should be there, but other desire should be zero. What desire should be there? Krishna's gratification. I will make Krishna happy. That desire should be there, always. Then, Jnana karma anavritam. Jnana, karma, Jnana, always inspiring us to get mukti. Karma, always inspiring us to get name, fame, desire. So we have to fully dedicate whatever we learn, whatever we have understanding, everything we dedicate to whom? Guru Vaishnava's feet. Anavritam, open. Anukullena krishnanushilanam. What is favorable for Krishna's devotion, we have to practice. If someone objecting me, don't do that, don't do that, it is really not favorable for our devotion in temple. If we become aggressive to do it, continuing it, what is going to happen? If you just ignoring everyone, what I am doing, what I like to do, I am doing. What is going to happen? It is not possible to reach our destiny. Jnana karma anavritam. Fully surrendered to Guru Vaishnava's lotus feet. Whatever they say, we have to follow. If someone, some Guru says, Prabhu, go and stay there. So disciple says, I can stay other places, but not to that places. What is this? This is anugatya. Guru anugatya. So this is the question. Bhakti, Shuddha Bhakti Pati Bhagavad Gita. Shuddha Bhakti means fully surrender. And Shivanmukh, surrender for make our object of our service should be happy. In order to make happy the object of our service, that way surrender. Am I clear? Yeah, Bhagavad Darshan path ki. This is the path of Bhagavad Darshan, view of Bhagavan. What is that Murali said? Murali, what is that? Murali, what he said? Whatever you believe. I don't understand. Okay. Oh, now I understand, yeah. Krishna Seva, the next question, Krishna Seva ki kare pao. How can we get Krishna service? This is the next question. Then we can answer tomorrow. Today a little bit headache today. I got headache, I don't know why. But headache means I was sleepy, but I was not sleeping. Therefore, and I get headache today.
हिंग तो फोन लगा பிரபுபாத உபதேசாமிருதா அடுத்த கேள்வி, நமக்கு பகவான் தரிசனம் பண்ணுறதுக்கு என்ன பாதையில் போகணும், என்ன பண்ணணும்? பதில் கொடுத்துட்ருக்காரு பிரபுபாத் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி டாக்கூர். நமக்கு குருதேவ் என்ன சொல்லுவார் அதே போல வாழ்க்கையில் வாழுவது. எப்போவுமே பகவான் கிருஷ்ணர் கருணைக்கு நம்பி வாழுவது, இதுதான் பகவான் தரிசனத்துக்கு உள்ள வழி. கிருஷ்ணர் கருணைக்கு முழு வாழ்க்கை காத்திருக்கணும். சில பக்தர் 5-10 வருஷம் ஆனால் அப்புறம் ஒரு மாதிரி பேச தொடங்கிடுவான். என்ன என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ ஜபம் பண்ணிகிட்ருக்கேன், என் கூட ஏன் இப்படி ஆகுது அப்படி ஆகுது சொல்லி. இப்போ ஹரிதாஸ் டாக்கூர் 24 மணி நேரம் ஜபம் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு 22 சந்தையில் அடித்தார். அவர் அப்போது இப்படி பராதி பண்ணாரா, ஏன் பகவான் என் கூட இப்படி பண்ணிகிட்ருக்காரு சொல்லி. இல்லை பிரகலாத் மகாராஜ் அவரு நிரந்தரமாக பகவான் நாமம் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு நிறைய பிரச்சனை கொடுத்தாரு. அவர் எப்போவுமே பகவான்கிட்ட அதுக்கு பார்த்து இல்லை யார்கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் போல் இது பண்ணலை. எப்போவுமே பகவான் கருணைக்கு காத்திருந்தார். அப்போ அவங்களுக்கெல்லாம் பகவான் தரிசனம் கிடச்சது. பகவான் எப்படி இருக்கார், அதரம் மதுரம் வதனம் மதுரம் சொன்னால் முழு இனிப்பாக இருக்கார். இனிப்புக்கு உறவு போல இருக்கார். நம்ம உண்மையான பக்தர் இருந்தால் நம்ம கிருஷ்ணர் கருணையை காத்திருக்கணும். குருதேவ் என்ன சொல்லுவாரோ அது நம்ம வாழ்க்கையில் பண்ணணும். அப்போ நமக்கு கூட பகவான் தரிசனம் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையிலே நல்ல இது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம். நம்ம அது பகவான் விருப்பம் சொல்லி வாழ்வது. ஒரு வாட்டி சில பேர் அப்படி நினைப்பான், என்ன பகவான் இப்படி பண்ணிவிட்டார் அப்படி பண்ணிவிட்டார் சொல்லி. அது ஆக்சுவலி நம்ம விதி எப்படி இருக்குது அப்படி நடக்குது. நம்ம நல்ல கர்மங்கள் பண்ணணும், கெட்ட கர்மங்கள் விடணும். எந்த கர்மங்கள் கிருஷ்ணருக்கு திருப்தி பண்ணுறது அந்த மாதிரி கர்மங்கள் பண்ணுறது. இப்போ இங்கே பிரேமானந்த பிரபு பக்தர் தண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காரு அங்கே ஹாஸ்பிட்டலில். இப்போது இல்லை என்ன நம்ம எல்லோரும் அங்கே போக முடியுமா ஹாஸ்பிட்டலில் வர தண்ணி பிடிக்கிறதுக்கு? இங்கே நமக்கு வருது, அப்போ நமக்கு சந்தோஷம் தானே. இப்போ உங்களெல்லாம் பக்தர், உங்களுக்கு சந்தோஷமானால் கிருஷ்ணரும் சந்தோஷமாயிட்டு இருக்காரு. ஒருத்தர் நான் கிருஷ்ண பக்தன் சொல்லிட்டு இருக்காரு சொன்னால் கிருஷ்ணா என்ன சொல்லிட்டு இருக்காரு, அவன் என் பக்தன் கிடையாது. என் பக்தனுக்கு பக்தன் தான் என் பக்தன். இப்போ குரு ஒரு வாட்டி நமக்கு 300 பேருக்கு சமையல் பண்ணு சொன்னால் நம்ம ஐயோ அதுக்கு நம்ம கையில் முடியாது சொன்னால், நம்ம முழுசாக சரணாக இருந்தால் குரு சொன்ன போல பண்ணால் நம்ம அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணணும், ஜம்ப் பண்ணணும் அந்த சேவைக்கு. அந்த சேவை விடக்கூடாது. யார் சக்தி கொடுப்பான்? சிவன், காளி, துர்கை அவங்களெல்லாம் இவ்வளோ உலகத்தில் இது பண்ணிகிட்ருக்கான். அவங்களுக்கு யார் சக்தி கொடுத்துட்ருக்கான்? கிருஷ்ணர். இப்போ அரசாங்கம் விவசாயிகளுக்கு வருஷத்தில் 6000 ரூபா கொடுத்துட்ருக்கு. ஒருத்தன் போய் பஞ்சாயத்து ஆஃபீஸில் எனக்கு 8000 ரூபா கொடுங்க சொன்னால் அவன் கொடுக்க முடியுமா? இல்லை, அவனுக்கு 6000 ரூபா தான் வருது அங்கேயும் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அவன் அவ்வளோதான் கொடுக்க முடியும். அதே போல் நம்ம எல்லோரும் குருதுக்கு சேவக்கர். நம்ம குரு மகாராஜ் சொன்னார் 1994 ஸ்ரீ கோபிநாத் கௌடிய மடம் மாயாப்பூரில் இந்த ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இருக்கான். 300 பேர் வந்துட்டு இருக்காரு. சமையல் பண்ண பக்தர் காலையில் 9 மணி வரை வரல. இப்போது குரு மகாராஜ் 2-3 பேருக்கு கூடுதல் சமையல் பண்ணது கிடையாது. அன்றைக்கி 300 பேருக்கு சமையல் பண்ணார். 9 மணிக்கு போனார், 12 மணிக்கு ரெடி. தால், ரைஸு, சப்ஜி, சட்னி, பாயசம் எல்லாம் போட்டார். 3 மணி நேரத்தில் 300 பேருக்கு 60 கிலோ ரைஸ் சமையல் பண்ணார். 60 கிலோ ரைஸ், 60 கிலோ ரைஸு, 60 கிலோ காய், தால் 8 கிலோ. அப்படி ஒரு நாள் நைட்டு ஒரு 10 மணிக்கு ஒரு பஸ் வந்திருக்கு பரம்குருவுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ பரம்குருக்கு சுபாவம் எப்படி சொன்னால் வந்தவங்களுக்கே பிரசாதம் கொடுக்கணும்.
இப்போ குரு மகாராஜ் என்ன பண்ணுவார், எப்பவுமே அல்வா ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பார். பட் இவங்களுக்கு சாப்பாடு வேணும். 50 பேர் பெங்காலி சாப்பாடு. குரு மகாராஜ் அந்த சமையல்காரனுக்கு போய் பார்த்தா அவனை தூங்கின போல நடிவு பண்ணிகிட்டு இருக்கான். குரு மகாராஜுக்கு அனுபவம் கிடையாது. பட் 1/2 மணி நேரத்தில் போட்டார். என்ன பண்ணார், ஒரு பெரிய இதை எடுத்துகிட்டு தண்ணி கொதிக்க வச்சு அதிலே ரைஸு, அதில் முழு உருளைக்கிழங்கு, தால் ஒரு துணியில் கட்டி போட்டாச்சு. அப்படி ரைஸு தால் போட்டார். அதுக்கப்புறம் தண்ணி தாலுக்கு இது பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் சப்ஜி இதெல்லாம் சப்ஜி போட்டு விட்டார். 1/2 மணி நேரத்தில் 50 பேருக்கு சமையல் பண்ணியிருக்காரு. நம்ம எப்போவுமே ஸ்ரீமத் பகவத்கீதை சொல்கிறது, தேஷாம் நித்யாபியுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம் ததாமி புத்தி யோகம். பகவான் சொல்லிட்டுருக்காரு, புத்தி நான் கொடுப்பேன், பட் நம்ம முதல்ல சரணாகணும். எல்லாம் பகவான் தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு வாட்டி குரு மகாராஜ் சான் ஃப்ரான்சிஸ்கோ அமெரிக்காவில் இருக்கார். 70 குருகுலத்தில் உள்ள பசங்கள் வந்துட்டு இருக்கான். 1 hour 1 மணி நேரத்தில் அவங்களுக்கு மத்தியானம் உள்ள சாப்பாடு வேணும். அங்கே எல்லாம் பயந்தாச்சு. குரு மகாராஜ் சொன்னார், பயப்படாதுங்க, நான் பண்ணிடுவேன். அந்த 6 பர்னர் உள்ள கேஸ் ஸ்டவ். அப்போ பால் பாயசம் போட்டார், ரைஸு தால் சட்னி அப்படி போட்டு விட்டார் 1 hourல. இந்த காயெல்லாம் இப்போ வெட்ட முடியாது சொல்லி சோயா சங்க்ஸ் சொல்லுவோம், அது உருளைக்கிழங்கு போட்டு விட்டார். யார் புத்தி கொடுத்தது? நம்ம சரணானா புத்தி வரும். பகவான் தான் புத்தி கொடுத்துட்டு இருக்காரு. முதல்ல நம்ம சரணாகணும். எப்போ நம்ம குருதேவர் சொன்னால் பாதையில் போவோமோ நம்ம எல்லா ஆசைகளும் நிறைவேறும். 5 விதமான யூஸ்லெஸ் சர்வெண்ட்ஸ். இது மாதுரிய காதம்பினி சொல்லி கிரந்தத்தில் சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு. ஒன்று ஓலி சொல்லி, ஓலி சொன்னால் இந்த தேனி ஒரு சவுண்ட் பண்ணும், ஜூம். அப்படி இவன் வேற சவுண்டு பண்ணிட்டு இருப்பான். இவனுக்கு எதோ வேலை கொடுத்தா சொல்லி அப்படி போயிடுவான், ஒன்றும் பண்ண மாட்டான். 2வது ஜாதி சகா, ஜத்தி சகா. இவன் எப்படி சொன்னால் அது எப்படி முடியும், அவனுக்கு குரு ஏதோ சேவை சொன்ன உடனே அது முடியாது இது முடியாது. நம்ம பரம் குருதேவ் ஒரு சன்னியாசிக்கு சொன்னார், ஒரிசாவில் போய் பிரச்சாரம் பண்ண சொல்லி. ஒரிசாவில் வேறு மடம் பண்ணிகிட்டு இருக்கு சொன்னால், ஏன்னா முழு ஒரிசாவில் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. தப்பிக்கிறது அது ஏதோ ஒரு ஜோதிஷம் போல சொல்கிறது. அது அப்படி முடியவே முடியாது, இப்படி முடியாது, வேலை செய்ய மாட்டான். 3ஆவதவனு பானா சொன்னால் அம்பு போல. அவனு குரு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஓடுவான். சிலப்போ திரும்பி வரமாட்டான், வந்தால் பாதி அவன் சரியாக சேவை பண்ணியிருக்க மாட்டான், ஏன்னா அவன் கேட்கவே இல்லை சரியாக. 4ஆவதவனு கீமே காக்கி, எனக்கு தான் எப்பவுமே சொல்லுவார், இப்படி நான் மட்டும் பண்ணணுமா, நான் மட்டுமா சொல்லி அவன் பண்ணவே மாட்டான். இன்னொரு பிரேஷித்தா. இவன் எப்படி சொன்னால், இப்போ ஒரு உதாரணம் கொடுத்தாரு. நயனானந்த பிரபு இருக்கார். அவர் ஒருத்தருக்கு சொல்லுவார் தண்ணி கொடு, அவருக்கு என்ன பண்ணுவார், இன்னொருத்தருக்கு அது தண்ணியே வராது கடைசியாக. இப்படி இந்த 5 விதமான ஒரு யூஸ்லெஸ் சேவக்கர் சொல்லி நம்ம எப்போவுமே இந்த மாதிரி சேவை பண்ணக்கூடாது, இல்லை பண்ண மாட்டோம், அந்த மாதிரி ஒரு பாவம் தான் நமக்கு ஆத்மீக வளர்ச்சி ஆகாமல் வச்சுருக்கு. நம்ம யார் சொல்லி நம்ம அடையாளமே நமக்கு தெரியாமல் இருக்குது. நம்ம இந்த மாதிரி எப்போ குரு இங்கே சரண் விட்டுட்டு இப்படி சுதந்திரமாக இருப்போம், யாரை பார்த்து நிந்தா பண்ணிகிட்டு இருப்போம், குறை பேசிகிட்டு இருப்போம், குரு சொன்னது பண்ண மாட்டோம், அப்போ நம்ம வாழ்க்கை இப்படி தான் ஆகிடும். ஆத்மீக வளர்ச்சி இருக்காது. நம்ம இமோஷன் வச்சு வாழ்க்கை கொண்டு போயிட்டுருக்கோம். பக்தியில் இமோஷன் நல்லதல்ல, அது நமக்கு டிமோஷன் பண்ணிடும், கீழே கொண்டு போயிடும். டிவோஷன் பக்தி சொன்னால் நமக்கு ப்ரொமோஷன் ஆகணும். நம்ம இமோஷன்களுக்கு பின்னாடி ஓடக்கூடாது, குருவர்க பின்னாடி ஓடணும். பக்திவினோத் டாக்கூர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நம்ம குருதேவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, பிரபுபாத் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நரோத்தம் தாஸ் டாக்கூர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, அதுபோல நம்ம வாழணும். குருவர்க என்ன சொல்லியிருக்கு, அதுபோல வாழ்வி அவங்களுக்கு திருப்தி பண்ணணும். அதுக்கு கூட நம்ம எப்போவுமே கிருஷ்ணர் கருணைக்கு காத்திருக்கணும். வாழ்க்கையில் எந்த விதமான சூழ்நிலைகள் வந்தால் கூட இது பகவான் இப்படி தான் விரும்பியிருக்காரு சொல்லி அமைதியாக இருக்கிறது. நம்ம பகவானுக்கு குறை பேசக்கூடாது. நான் பக்தி பண்ணிகிட்டு இருக்கேன், நம்ம என்ன பக்தி சொன்னால் எதுவுமே எதிர்பார்க்காம பண்ணுறது, வேற கொடுக்கறதா. நம்ம யாருக்கு பக்தி பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு கொடுக்கறது.
ஹரிதாஸ் தாக்கூர் எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணலாம், பிரகலாத் மகாராஜ் எப்போ கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கிருஷ்ணர் கருணை சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தரிசனம் கிடைக்கிறது ஒரு அதிகாரம் இருக்குது. பட் அதுக்கு நம்ம காத்திருக்கணும். இப்போ பாருங்கள், சூரியன் அஸ்தமாயிடுச்சு. இப்போ நம்ம உலகத்தில் உள்ள எல்லா விளக்குக்கு லைட் கொண்டு வந்தால் கூட நம்ம இப்போ சூரியன் பார்க்க முடியாது. நம்ம நாளை காலமே வரை காத்திருந்தால் நம்ம திரும்பி சூரியன் பார்க்கலாம். இப்போ உடுப்பில் உள்ள எல்லா லைட்டு கொண்டு வந்து கூட நம்ம சூரியன் பார்க்க முடியாது. அதே போல் கிருஷ்ணருக்கு நம்ம முயற்சி வச்சு பார்க்க முடியாது. அவன் கருணை வச்சு தான் நம்ம அவருக்கு பார்க்க முடியும். அதுக்கு வேண்டி நம்ம குரு கிட்டே போகணும், சுத்தமான பக்தி பாதையில் நடக்கணும். அப்போ நமக்கு கிருஷ்ணர் தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும். சுத்தமான பக்தி பாதை சொன்னால் எந்த விதமான புலன் திருப்திக்கு உள்ள ஆசை இருக்கக்கூடாது. எல்லா விதமான கர்மம் ஞானம் இது நமக்கு கீழே இழுத்திட்டு இருக்கு. இப்போ எல்லாம் பகவானுக்கு சரண் அடிச்சிடணும். ரூப கோஸ்வாமி பார்த்து சொல்லிட்டு இருக்காரு, அந்யாபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி வர்ஜித்தம் அனுகூலேன கிருஷ்ணானுஷீலனம் பக்தி ருத்தமா சொன்னால் வேறு எல்லா ஆசைகளும் ஜீரோ பண்ணிடணும், எதுவும் இருக்கக்கூடாது. வேற கிருஷ்ணருக்கு திருப்தி பண்ணணும், அந்த ஆசை இருக்கணும். இந்த உலகத்தில் உள்ள அறிவு கர்மங்கள், அறிவு ஞானம் சொன்னால் முக்தி பார்த்து பேசுறது, கர்மம் சொன்னால் பேரு புகழ்ச்சி ஆசைகள் எல்லாமே நம்ம குரு வைஷ்ணவருக்கு சரணாயிடணும். அனாவிரத்தம் அனுகூலேனா சொன்னால் எது நமக்கு கிருஷ்ணர் சேவைக்கு அனுகூலம் இருக்குது அது மட்டும் பண்ணுறது. நம்ம கோயிலே இருக்கோம், இப்படி பண்ணாதுங்க சொல்லி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம இல்லை நான் அப்படி தான் இருப்பேன், பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ என்ன ஆகும்? நம்ம நோக்கம் சேர மாட்டோம். இப்போ நம்ம குரு வைஷ்ணவர் என்ன சொல்லுவாரோ அது பண்ணுறது, அனுகத்தியம் அவங்களும் வழிகாட்டில் இருக்கிறது. குரு சொல்லிகிட்ருக்காரு ஒரு இடத்துல இருக்குது, சிஷ்யன் சொல்லிகிட்ருக்கான் நான் அந்த கோயிலில் இன்னொரு கோயிலில் போயிருப்பேன். இது முழு சரணாகதி கிடையாது. முழுசாக சரணாக இருக்கணும். சேவன் முக சொன்னால் சரணாகதி, அதுக்கு கூட சேவை பண்ணுறது பாவம் இருக்கணும். நம்ம யாருக்கு சேவை பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுக்கு சந்தோஷம் பண்ணுறதுக்கு. இதுதான் பகவத் தர்சனத்துக்கு உள்ள பாதை.